காஞ்சிபுரம் கோவில்களின் நகரம். இங்கே அத்திவரதரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வரதராஜ பெருமாள் கோவிலின் ஒரு மூலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு தங்கப்பல்லியை தொட்டு வணங்குவதற்காக நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். ஒரு பல்லியை தொட்டால் நம் தீவினைகள் நீங்கிவிடுமா? அந்த தங்கப்பல்லிக்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் சாபம் மற்றும் ஒரு மன்னனின் பக்தி என்ன? வாருங்கள், வரலாற்றை தோண்டி பார்ப்போம். இதன் வரலாறு கௌதம முனிவரிடம் தொடங்குகிறது. அவரிடம் 2 சீடர்கள் இருந்தனர். ஒருமுறை பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வரும்போது அந்த பாத்திரத்தில் ஒரு பல்லி விழுந்திருந்தது. இதை கவனிக்காமல் அவர்கள் குருவிடம் கொடுத்தனர். முனிவர் கோபமடைந்து, நீங்கள் இருவரும் பல்லிகளாகவே மாறுங்கள் என்று சாபமிட்டார். தவறை உணர்ந்த சீடர்கள் மன்னிப்பு கேட்டபோது, காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளை நோக்கி தவமிருங்கள், விமோசனம் கிடைக்கும் என்றார் முனிவர். பல ஆண்டுகள் கழித்து அந்த சீடர்கள் பெருமாளின் அருளால் சாப விமோசனம் பெற்றனர். அவர்களின் ஆன்மா சொர்க்கம் சென்றாலும் அவர்களின் உடல் அங்கேயே பல்லி உருவத்தில் தங்கிவிட்டது. சூரியனும் சந்திரனும் சாட்சியாக அந்த பல்லிகளை தொட்டு வணங்கும் பக்தர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் சர்ப்ப தோஷம் மற்றும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இதனால்தான் இன்றும் அங்கே தங்கம் மற்றும் வெள்ளியாலான பல்லி உருவங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலின் மண்டபங்கள் விஜயநகர பேரரசின் கலைநயத்திற்கு சான்று. குறிப்பாக இந்த பல்லி உருவங்கள் இருக்கும் கூரை பகுதி மன்னர்களின் பெரும் முயற்சியால் செதுக்கப்பட்டது. சூரியன் மற்றும் சந்திரனின் உருவங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருப்பது காலம் கடந்தும் இந்த வழிபாடு தொடரும் என்பதை குறிக்கிறது. அறிவியல் ரீதியாக இது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் ஒழுக்கமும் உயிரினங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற பாடமும் மிக முக்கியமானது. நீங்கள் எப்போதாவது காஞ்சிபுரம் சென்று இந்த பல்லியை தொட்டிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஆன்மீகம் மற்றும் வரலாறு கலந்த இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய்.